எலெக்ஷன் ஃபீவர் நிஜமாவே சூடு பிடிச்சிருச்சுங்க. எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்கு விஷயங்கள். ஆனா என்னன்னு தெரியல, என்னால அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ண எனக்கு மனசு வரல. நல்ல விஷயங்கள மட்டும் நான் பார்த்தா அப்டேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 விஷயங்கள் நான் நோட் பண்ணேன். நல்ல விஷயங்கள். அத இங்க ஷேர் பண்ண போறேன். 5 கேண்டிடேட்டுமே ஒரு பாசிட்டிவ் ஹோப்னே சொல்லலாம் நமக்கு. அதுல 2 பேர் வந்து வாரிசுகள். ஒண்ணு வந்து விஜயகாந்த் சாரோட பையன். இன்னொன்னு வந்து வீரப்பன் அவர்களோட பொண்ணு. இவங்க 2 பேருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோப் தான். இவங்க 2 பேருக்குமே டெஃபினட்டா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு குடுக்குற சப்போர்ட் இவங்களுக்கானது இல்லங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க அப்பாக்களுக்கானது. இவங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்தணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம். இவங்க கிட்ட கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இவங்க 2 பேரும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நெனைப்பாங்க அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த 2 பேரும் ஒரு பாசிட்டிவ் ஹோப். அடுத்த பாசிட்டிவ் ஹோப் யாருன்னா, தன்னோட ஐஏஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்த மிஸ்டர் சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிற அந்த எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருவள்ளூர் தொகுதியில் நிற்கிற அவரு ஒரு பாசிட்டிவ் ஹோப். ஏன்னா பதவி உச்சபட்ச அதிகார பதவி இருந்ததை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காருன்னா அவர் பதவிக்காக வரல, பவருக்காக வரல. சம்திங் ஹி வாண்டட் டு டூ தட். ஸோ அது கிளியரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அரசியலுக்குள்ள வரணும். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் நான் பாசிட்டிவா பார்க்குறது செங்கை ராமச்சந்திரன். இவர் வந்து இவரோட அந்த கான்ட்ரவர்சியை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ஃபினாமினல், வெரி சென்சிபிள். அண்ட் அதனால அவர் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. ஆனாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு பயம் என்னன்னா, அவரால் இண்டிபெண்ட்டாக முடிவுகள் எடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்கு அவர்கிட்ட. மற்றபடி இஸ் வெரி சென்சிபிள் கை. அடுத்து இன்னொரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு மனிதர் யாருன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவர் பேர் வந்து நூர் முகமதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க வரும்போதே மிளகா மாலை போட்டு, அவர் கூட யாரும் நிறைய பேர் வரல, ஒரு 4-5 பேர் தான் வந்திருக்காங்க. மிளகா மாலை போட்டு கையில் ஒரு பிச்சைக்கார மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் லைக் அ பெக்கர் மாதிரியே. தட் ரிஃப்ளெக்ட்ஸ் தட் இன்னைக்கு மக்களோட நிலைமை இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த மிளகா மாலை வந்து ஒரு கோவத்தை காமிச்சது. இவ்வளோ கரப்ஷன் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு ஒரு கோவத்தை, ஒரு இயலாமையை, ஒரு ஆற்றாமையை காமிச்சது. ஸோ அதனால அவர் ஒரு பாசிட்டிவ் ஹோப்பா நான் பார்க்குறேன். ஸோ இந்த 5 கேண்டிடேட் தவிர மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்டலாம் எனக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக நான் பார்க்கல எதையுமே. பட் இன்னும் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அது ரொம்ப நெருடலாக இருக்குது மனசுக்கு. பெரிய பெரிய தலைவர்கள்னு நம்ம பார்க்குற தலைவர்கள் ஒரு சின்ன ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன், அவங்கள கண்ணை மறைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் இங்கே நான் ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுனா நான் வந்து பெரிய ஆளு, நான் ரொம்ப தைரியமான ஆளு அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, விச் இஸ் நாட் ட்ரூ. கெட்ட வார்த்தைகள் சாதாரண ஒரு குடிமகன்கள் கூட பேச முடியும். அதுக்காக அவங்கள நாங்கள் தலைவர்கள்னு எடுத்துக்க மாட்டோம்.